எல்லா போலும் இருக்கு. நம்ம என்ன படம் பார்க்க போனால் சூரியரை போட்டு பார்க்க போகிறோம். சூர்யா சார் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த படத்தை பண்ணியிருக்காரு. முழுக்க வந்து மதுரை ஏரியாவை ஃபேஸ் பண்ணி அந்த படம் ஃபுல்லாக எடுத்துருக்காங்க. 62 லொக்கேஷனில் அந்த படம் ஷூட் பண்ணியிருக்காங்க. படம் வந்து பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு இன்றைக்கி பார்ப்போமா நாளைக்கு பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு இதாக வருது. அவங்க சுதாகங்கரோ மேடருக்கும் சாருக்கும் இருக்கிற ஒரு எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ நீடிச்சு இருந்திருக்கு. அது அவங்க கூட படம் பண்ணாமே அப்படியே ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. ஒரு நாள் வந்து சரி ஒரு கதை சொல்லும் போது இது வந்து நல்லாயிருக்கும், இவர் பண்ண நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்த்தனமாக ஒரு நடந்த விஷயங்களை அவர் பண்ண உடனே அவ்வளோ ஓகே சொல்லி அந்த படத்தை வந்து ரன் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட்டான படமாக இருந்திருக்குது. அவங்க நினச்சி கூட பார்க்கல. எப்படின்னா அவருக்கு வந்து கம்பேக் வந்து ஒரு படமும் வந்து இப்போ ரீசெண்டாக வந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவருக்கு சூர்யா சாருக்கு வந்து ஒரு டவுனாக தான் இருந்துச்சு, அவ்வளோவா ஹிட் கொடுக்கல. ஆனால் சுதாகங்கரோ மேலே இருக்கிறாங்களா, அவங்க கூட இந்த படத்தை பண்ணும்போது ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு 2 பேருமே ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. சரி ஓகே நம்ம அடுத்த லெவல் எடுத்து போனால் இந்த லெவல் தான் இருக்கும் அப்படிங்கிற முடிவு பண்ணியிருக்காங்க. சரி இந்த படத்தை நம்ம பண்ணி பார்த்தோம் அப்படிங்கிற 2 பேருக்கு இருக்க ஒத்துமை இருக்குது, செம்மையால் ஒர்க் அவுட் ஆகிருக்குது. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஸ்கிரிப்ட் வரைக்கும் நம்ம டைலாக் வரைக்கும் எல்லாம் பேசி அப்படி கரெக்ட் பண்ணி அப்படி ஒவ்வொரு விஷயமும் அப்படி நீங்கள் எப்படின்னா அது இடத்துல ப்ராப்பர் பண்ணி தான் அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும் ஷூட்டுக்கு. அந்த மாதிரி தான் போய் பண்ணியிருக்காங்க. வெறித்தனமான ஒரு சீனாக இருக்குது. சொல்லப்போனால் அவங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு சீன் சொல்ல பாருங்களேன். கிளைமேக்ஸு நம்ம வந்து இந்த ஃப்ளைட்டை சம்மந்தப்பட்டதான் அந்த படமே வச்சுங்களேன். அந்த படம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா சம்திங் வந்து அந்த படம் கிளைமேக்ஸ் லாஸ்ட்டாக அந்த ஃப்ளைட் சீன் லாஸ்ட்டாக ஷூட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா லெஃப்ட் சைடில் ஃப்ளைட் வந்து அப்படியே உடஞ்சி போய் ஃபயர் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, அச்சிச்சோ இது வந்து நம்ம ரைட் சைடில் எரிய வேண்டிய ஃபயர் ஆக வேண்டிய லெஃப்ட் சைடில் எரியுது அப்படிங்கும்போது அங்கே வேலை செஞ்ச ஒரு 200 பேருமே இதே குழப்பத்தில் இருந்திருக்காங்க, அவங்களும் இருந்திருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம சூர்யா சார் வந்து கிட்ட இறங்கினோன்னா இது வந்து இல்லைங்க இது வந்து கரெக்டாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அதை மேனேஜ் பண்ணி அவங்க சொன்னோன்னா அதை இப்படி எடுத்துக்கிட்டு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் இந்த படத்தில் என்ன பேசுனா, நம்ம நிறையா சூர்யா படங்கள் நிறையா வருஷத்தில் பார்த்துட்டு இருப்போம். அதில் நடிச்சிருப்பாரு இதில் நடிச்சிருப்பாரு அங்கே பார்த்தா அதில் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த ஒரு ஷார்ட் இந்த படத்தில் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவர் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ஷாட்டுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கார் ஷாட் வருதுன்னா பேனட்லேருந்து அந்த ஜெனி அந்த ஷாட்டு சரி. அப்புறம் இன்னொரு ஷாட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பைக்கில் வந்து பேக் ஷீட்டில் வந்து போவாங்களா அந்த ஷாட்டு சரி. பர்ஃபெக்டாக எடுத்தோம். ஷார்ட்டிங் சீன் பார்த்தாவே வந்து உங்களுக்கு வந்து ராரி இருக்கும். அந்த ராரி வந்து மேலே ஏறி ஆக்சிடென்ட் ஆகிட்டு போகிற மாதிரி அப்படி ஒரு ஷாட்லாம் எடுத்திருக்காங்க. முழுக்க இது வந்து நம்ம இந்த லொக்கேஷனே நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனாக இருக்கும். ஃபுல் அண்ட் இந்த படம் வந்து ஒரு வேறு லெவலில் கொடுக்குங்கிற ஒரு 60 லொக்கேஷனுக்கு ஷூட் பண்ணியிருக்காங்க. காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எடுத்து வீட்டில் சொல்லியிருப்பேன். எப்படின்னா ஒரு பிளாக்கே அவங்க ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க. ஒரு பிளாக் இன்னொரு பிளாக் இந்த மாதிரி ஒரு சாங்லாம் பார்த்து ரிலீஸ் பண்ண சாங் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் பார்த்தீங்கன்னா டெத் சீன் ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் ஆட்டு வருவார், ஒருத்தாரு செத்து இறந்து போயிருப்பார், அவர் தூக்கிட்டு வந்து ஒரு ஆடுற மாதிரி ஒரு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒட்ட வெளியே கிராமமாக இருக்கும். பயங்கரமாக இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான கேரக்டர். இவங்களுக்கு இந்த கேரக்டரில் அவங்களுக்கு அந்த கேரக்டரில் படம் வந்து பார்க்கணும் தரமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும். உதாரணம் சொல்ல போனால் ஒரு கிராமம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த கிராமத்தில் வந்து எப்படின்னா ஒரு கிராமம் இருக்குது. அந்த இடத்துல வந்து நிறைய விளையும், காய்கறி அது இதெல்லாம் விளையும். அப்புறம் அது வந்து ஒரு சைக்கிள் ஒன்று எப்படி வெளியில் விற்பாங்க, அது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஒரு சைக்கிள் வச்சு எப்படி பண்ண முடியும்? ஒரு காலேஜ் போகிறாங்கன்னா அவங்க எப்படி போவாங்க, ஒரு ஸ்கூல் போகிறாங்கன்னா எப்படி போவாங்க? அவங்களுக்கு ஒரு வாகனம் தேவை, ஓகேவா? ஒரு பஸ்ஸோ ஒரு ஆட்டோவோ ஒரு காரோ இருந்தால் தான் அவங்களால போக முடியும். அதுவும் இல்லாமல் ஒரு ஃப்ளைட் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த கிராமத்துக்கு? அதுமாதிரி நம்ம வந்து ஏழைகளை கனவுகள் கண்டிப்பாக யாருமே ட்ராவல் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே சமயத்தில் ₹1 கொடுத்து நம்ம ஃப்ளைட்டில் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப மைண்டில் அப்படி வச்சு யோசனை பண்ணி அவர் விடாமுயற்சி. ஃபஸ்ட்டு வந்து அவர் பார்த்திங்கன்னா அவரை பற்றி தான் மெயின் ஸ்டோரியே. சார் பற்றி நம்ம வந்து பார்க்குறோம் பைடோட அதை பற்றி தான் படமே எடுக்கிறாங்க. அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படம். ஃபுல் அண்ட் படத்தை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். என்ன ₹1 டிக்கெட் வாங்கிட்டு ஃப்ளைட்டில் போகிறாங்களா, அதுதான் மக்களுக்கு எல்லாமே வேணும் அப்படிங்கிற மாதிரி. மக்களுக்கு எல்லாமே எப்படின்னா ஏழை மக்கள்லாம் ஃப்ளைட்டில் ட்ராவல் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட முயற்சியை. கோபிநாத் பார்த்தீங்கன்னா எல்லா தொழிலும் பண்ணுறாரு. நிறைய தொழில் எப்படின்னா சின்ன வியாபாரம், காய்கறி வெஜிடபிள் விற்கிறது, மற்ற நிறையா எந்த வேலை செய்யலைன்னு சொல்ல எல்லா வேலையும் செய்கிறாரு. ரொம்ப ஏழ்மைப்பட்டவர். அவர் அப்பா வந்து வாத்தியாராக இருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஃபேமிலியில் இருந்துட்டு நம்ம வந்து எப்படியாச்சும் நம்ம ஒரு ஃப்ளைட் நிறுவனத்துக்கு ஓனராகி நம்ம ஒரு ஃப்ளைட்டில் இருக்கணும், ₹1 காசு கொடுத்து ஏழை மக்கள்லாம் அதில் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆசையை நிரூபித்துற மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் ஒரு ஃப்ளைட் வாங்கினார். அதே மாதிரியே ட்ராவல் பண்ணார், எல்லாம் பண்ணாங்க. இதில் சூரரை போட்டு டைரக்டர் சுதாகங்கரோ இருக்கிறாங்களா, அவங்களும் வந்து
இதில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இந்த இதில் பெருமையாக சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவர் அதுக்கப்புறமேல பார்த்தீங்கன்னா அந்த ட்ராவல் பண்ணிட்டு ஃப்ளைட்டை தனியாக வச்சு கோபிநாத் இயக்கி இருக்கும்போது எனக்குள்ள ஒரு மாதிரியே எப்படி தோணுது, என்னடா இது இப்படி இருக்குது ஒரு பிஸ்னஸில் அது அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறமேல பார்த்தீங்கன்னா அப்புறம் சரக்கு விமானம் பண்ணுறாரு. சரக்கு விமானம் ஒரு நேமில் ட்ராவல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அது போனவுடனே இப்போ அம்பானி இருக்கார், இவ்வளோ ஃப்ளைட்லாம் வச்சுருப்பார். அவர் நிறைய ஃப்ளைட்டு உங்களுக்கு தெரியும், அவரோட நிறுவன ஃப்ளைட்லாம் இவர் வந்து மேனேஜ் பண்ணி அந்த மாதிரியான நிலைமைக்கு இவர் வந்து பர்ஃபெக்டாக இருந்திருக்காருன்னா பார்த்துங்க. இவர் ஒரு ட்ராவலே வேறுங்க. இவரை பற்றி தான் நம்ம பயோடோக்காவாக நம்ம ஹீரோ சூர்யா சார் நடிக்கிறாரு. அவர் வந்து சாதாரணமாக நடிச்சிடல, 4 கேரக்டர். ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 18 வயசில் நடிக்கணும். அப்புறம் இன்னொரு கேரக்டர் முடி வச்சு இப்படி ஒரு கேரக்டர் போய் 4 கேரக்டர் 4 விதமாக அது ஒரு ட்ராவல் பண்ணும்போது அவரே சூர்யா சார் சொல்லிட்டாங்க, சார் மேடம் எனக்கு வந்து சின்ன பையன் கேரக்டர் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமேல இல்லை நீங்கள் தான் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மிலிட்ரி வரைக்கும் அந்த சீன் பண்ணி மிலிட்ரியில் தான் சின்ன வயசில் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். கோபிநாத் சார் மிலிட்ரியில் வந்திருக்காரு, அதேமாதிரி சூர்யா சார் வந்திருக்காங்க. இது முழுக்க நான் சொல்லப்பட்டேன்னு கிராமத்தில் மதுரையில் எடுக்கப்பட்ட ஷூட்டிங்கு. ஒரு 62 லொக்கேஷனில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ சூர்யா சாரே முதல் கேட்கும்போது நீங்கள் எப்போ சார் முதல்ல ட்ராவல் பண்ணீங்க அப்படிங்கும்போது நான் வந்து என் அத்தை பொண்ணை பார்க்கும்போது நான் வந்து ஃப்ளைட்டில் போனேன். அத்தை பொண்ணுக்கு மேரேஜ்னோன்னே எனக்கு பகீர்னு வெடிச்சிச்சு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் என் அப்பா கூட ட்ராவல் ஆகினேன். என் அப்பா நானும் போயிட்டு இருக்கும்போது ஃப்ளைட்டில் திடீர்னு வந்து என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்கும்போது லிஸ்ட்டில் பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல. டக்குன்னு பார்த்து ஒயின்னுட்டேன். டக்குன்னு அப்பா ஒரு நாள் தான் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு நானும் அப்பா சேர்ந்து சாப்பிட்டு வந்தோம். அந்த அனுபவத்தை மறக்க முடியாதுங்கிறாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எப்படின்னா படம் ஃபுல்லாகவே வந்து பக்காவாக இருக்கும். ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா சாதாரண நினைக்கிற மாதிரிலாம் அந்த ஹீரோயின் நீங்கள் பார்த்துட முடியாது. ஒவ்வொரு கேரக்டர்லேயும் ஒவ்வொரு ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு பொசிஷன் இருக்கும். நீங்கள் சாங் பார்த்துருப்பீங்க, ஒரு சாங்லேயே வந்து டெத் சீன் முறையாக காமிச்சிருப்பாங்க. பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஜி பிரகாஷ் வந்து ஆக்சுவலாக வந்து அவர் வந்து இந்த ட்ரைலரில் கூட நான் சம்திங் வந்து அவர் மியூசிக்கை சரியாக நல்லா உணர முடியலன்னு சொல்லலாம். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாங்ஸ்லாம் கேட்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. அவர் எதுவுமே ஓவர் லாஃப் ஆகாமல் ஒரு படி மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் அது லெவலாக கொண்டு போகணுன்னு ஜீவ பிரகாஷ் கரெக்டாக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குங்க. அது கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உணருவீங்க கண்டிப்பாக அந்த படத்தை எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. நீங்கள் சாதா வந்து ஒரு இப்போது அமேசான் பிரைமில் படம் ரிலீஸ் ஆகுது, தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுது சம்திங்கு. அப்படி ரிலீஸ் ஆகிற படம் இருந்தாலும் நீங்கள் வந்து தேட்டரில் கண்டிப்பாக அதை பார்க்கணும். அப்போ சுதாகர் மேடம் சொல்கிறாங்க, டேரக்டர் நான் டெய்லி வந்து நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் பெரிய திரையில் அப்படிங்கிறாங்க. அப்போ நாங்களாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு கேட்கும்போது நீங்களும் பார்ப்பீங்க அப்படின்னு உறுதி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த கொரோனா பிரச்சனைலாம் கொஞ்சம் சால்வ் ஆன பிறகு தேட்டர் நிறைய பேர் வந்த பிறகு கண்டிப்பாக சூரிய போட்டுருமோ அங்கே போய் ரிலீஸ் ஆகும். நீங்கள் அதில் அமேசான் பிரைமில் பார்க்காதவங்க கூட நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இந்த படத்தை பற்றி நிறைய ஏன் பேசுகிறேன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நிறைய பேசிகிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் நானும் யூடியூப்பில் மேற்கொண்ட ஒரு லிங்க்லேயும் நிறைய பற்றி பேசியிருப்பேன். சூர்யா சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தானசந்த கூட்டத்துலேருந்து எனக்கு அவருக்கும் ஒரு டிபி என் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிபியில் வந்து வச்சுருப்பேன். அவனா அவர் ரசிகர்னு சொல்ல வரல, அவர் எனக்கு பிடிக்கும். அவர் கேரக்டர், அவர் வந்து எப்படி நடந்துக்கிறார் ஷூட்டிங் ஸ்பாட்டில், அவர் எப்படி போகிறார் வராரு, ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கும் போது அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். நான் பார்த்துருக்கேன். அவர் கூட நான் வந்து ஒரு 2 days 3 days இருந்திருக்கேன்னு வச்சுங்களேன். அதனால் அந்த எனக்கு இந்த அனுபவங்கள் இருக்குது. அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். சக மனிதர் கூடயும் ஜாலியாக பேசிக்கிட்டு ஒரு ஈகோ இல்லாத சூப்பரான கேரக்டர். சொல்ல போனால் சூர்யா சார் வந்து வெரி மாஸ். அவர் மாதிரி ஒரு மனிதரை வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அஜித்லாம் இருக்காங்க. அந்த லெவலுக்கு ஒரு மாதிரி மிஞ்சி போனால் இந்த மிஞ்சின்னு சொல்ல அஜித் தலை சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து சூர்யா மனசு அந்த மாதிரி இருக்குது. சரி, இப்போ நிறைய பேசி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ஷார்ட்டாக முடிச்சுப்போம். கண்டிப்பாக சூர்யா போட்ட படத்தை பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. நம்ம யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஓகே, நம்ம இதே மாதிரி இன்னொரு படத்தை ரிவ்யூ சந்திப்போம். நிறைய விஷயங்கள் பேசுவோம், அதுவும் அடிக்கடி பேசிகிட்டு இருப்போம். ஓகே, அடுத்தது படம். ஓகே, நான் கூட விடைபெறும் உங்கள் ஆக்டிஸ்ட். பாய்.